எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த மாடர்ன் வேர்ல்டுல எப்படியாவது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ் ஆகிடணுங்கிற நோக்கத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் திடீர்னு ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா குயின் சிஸ்டம்ங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் வீடியோ கேம்குள்ள போயிடுறாங்க. தன்னோட கைடு தனக்கு கொடுக்குற எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணி அந்த கிண்டத்தோட மகாராணி ஆனா மட்டும்தான் தன்னால அந்த கேம்ல இருந்து வெளியில வர முடியுங்கிற விஷயம் தெரிய வந்ததும் தனக்கான எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கிண்டத்தோட மகாராணியாக போகும்போது கரெக்டா இந்த எதிரி நாட்டுக்காரனுங்க ஒரு பொண்ணை வச்சு நம்ம ஹீரோவை வசியம் பண்ணிட்டு அந்த மொத்த நாட்டையும் ஆட்டைய போட பாக்குறானுங்க. நம்மள தவிர வேற யாராலையுமே இந்த கிண்டத்தை காப்பாற்ற முடியாதுங்கிற விஷயம் புரிய வந்ததும் எப்படி இப்படிலாம் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த வசியத்துல இருந்து நம்ம ஹீரோவை மீட்டு அவன் கூட சேர்ந்து நாட்டை காப்பாத்தி ஃபைனலா அந்த கிண்டத்தோட மகாராணியா ஆனாலா இல்லையா? தென் காதல் பைத்தியம் புடிச்சு போய் அவளையே சுத்தி சுத்தி வந்த நம்ம ஹீரோவோட நிலைமை என்னாச்சு? கடைசியில திரும்ப அவளோட மாடர்ன் வேர்ல்டுக்கு போனாலா இல்ல அவ ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோ கூட ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டுலயே இருந்துட்டாளாங்கிறத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஜாலியா கியூட்டா காமெடியா சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல செம த்ரில்லிங்கா அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டோட சொன்ன மூவி தான் இது. ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பெக்ட்ரே ஆஃப் ஃபேண்டசி. நான் அஃபிஃபரிக். இன்னைக்கு நாம 2022 வருஷம் ஒரு சைனீஸ் மினி டிராமாவா ரிலீஸ் ஆன த குயின் சிஸ்டம்ங்கிற மூவிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அப்புறம் நம்ம சேனல்ல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற ஒரு ஆன்கோயிங் சைனீஸ் ரொமான்டிக் டிராமாவுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள போகலாம். இந்த மூவிக்கான ஓபனிங் சீன்ல ஜிங்ஸூங்கிற ஒரு பேரரசர் வாழ்ந்துட்டு இருக்க அந்த புறத்தை காட்டுறாங்க. இந்த ஜிங்ஸூ தான் நம்ம ஹீரோ. அன்னைக்கு அந்த புறத்துக்கு வந்திருக்க ஒரு புது அழகிய பாக்குறதுக்காக ஹீரோ வரப்போறாருங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதுமே அவரோட மொரப்பொண்ணு சமகாண்டாகி வலுக்கட்டாயமா அந்த அழகியோட பாயில விஷத்தை ஊத்தி போட்டு தள்ளிட்டு அவளோட பிளேஸ்ல உட்கார்ந்துக்கிறா. சோ ஹீரோ வந்து பாக்கும்போது அங்க மொரப்பொண்ணு இருக்கிறதுனால ஏன் என்னாச்சு, என்னோட புது அழகி எங்க போனான்னு கேட்க அங்க போர்க்களத்துல என்னோட அண்ணன் எதிரி நாட்டு ஆர்மி கூட நம்ம நாட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காரு, அதனாலதான் உங்களுக்கு சேவ் பண்றதுக்காக நான் இங்க வந்தேன்னு மொரப்பொண்ணு சொல்ல, இல்ல என்னால உன்னை ஏத்துக்க முடியாது, என்னோட புது அழகி எங்க, சீக்கிரமா அவளை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுக்கவும் பணியாளங்களுமே தேடுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு சோஃபா கிடுக்கல இருந்து ஜாம்பி மாதிரி எழுந்திரிச்சு வரவும் பாவம் பணியாளு பார்த்து பயந்து மயங்கி விழுந்துடுறாரு. என்னடா இது, ஒருவேளை புதுவிதமான உயிரினமா இருக்குமோன்னு சொல்லி இவங்கெல்லாம் வித்தியாசமா பாத்துட்டு இருக்கும் போது கிடுக்குல இருந்து எந்திரிச்சு வந்த அந்த பொண்ணு இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு மிரண்டுறா. யார் இவங்களா, நான் எப்படி இங்க வந்தேன், என்ன சுத்தி என்ன நடக்குதுங்கிற எதுவுமே புரியாம அவ யோசிக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்ததுமே பழசெல்லாம் ஞாபகம் வருது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் மாடர்ன் வேர்ல்டுல ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருந்த படத்துல ஹீரோ தான் மெயின் லீடா நடிச்சிருப்பான். அப்போ அவ இன்டர்வல் டைம்ல சாப்பிடும் போது தொண்டை அடைச்சிருக்கும். அதே நேரம் ரொம்ப வித்தியாசமான ஒரு காத்தடிக்கிறதுனால அவ கையில வச்சிருந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் பறந்து போயிருக்கு. அதை பிடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்திருக்கா. தென் கண் விழிச்சு பார்க்கும்போது அவ பக்கத்துல ஒரு அழகான ஹேண்ட்ஸமான பையன் இருந்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்ல. ஏய், யார் நீ, எங்க அரசரை கொலை பண்றதுக்காக வந்திருக்கியா, யாரெங்கே, உடனே இவளை பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு மொரப்பொண்ணு சொல்ல, ஓ நாம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோமா, சரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிடலாங்கிற ஆசையில நம்ம ஹீரோயின் பணியாளங்களோட வாழை பிடுங்கி ஹீரோவை கார்னர் பண்ணி, நீ என்ன கொலை பண்ணினா நான் உன்னை திரும்ப கொலை பண்ணிடுவேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாகலான்னு டைலாக்லாம் பேசுறா. இப்படி இவ பேரரசரான தனக்கு முன்னர் ரொம்ப தைரியமா பேசுறத பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுற நம்ம ஹீரோ, ஒருவேளை எங்க அப்பா சொன்ன மாதிரி எங்க இனத்தையும் எங்க நாட்டையும் காப்பாத்துறதுக்காக வந்திருக்க தூதர் இவளா இருப்பா போலன்னு சொல்லி அவ கையில வச்சிருக்க வாளை தட்டி விட்டுட்டு ஹீரோயினோட பொட்டன்ஷியலை செக் பண்றதுக்காக, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசியிருப்ப, யாரங்கே இவளை பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு சொல்லும் போது ஹீரோவோட மொரப்பொண்ணு கண்ணத்துல யாரோ பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. பட் அவளை அடிச்சது யாருங்கிறது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. அப்போ நம்ம ஹீரோயின் மாடர்ன் வேர்ல்டுல பார்த்த அந்த அழகான பையன் திடீர்னு அப்பியர் ஆகவும் ஓடி வந்து, யார் சாமி நீ, இதுக்கு முன்ன நாம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்க, யா ஆஃப் கோர்ஸ், என்னோட பேரு கியூட்டி, நான் ஒரு சிஸ்டம் கண்ட்ரோலர், அப்புறம் உன்னோட பேரு மேவு, நீ இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்க ஒரு கான்குபைன்னா அந்த புற அழகி, வெல்கம் டு குயின் சிஸ்டம், இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நான் தான் உனக்கான கைடு, இதுக்கு முன்ன உன்னை வச்சு இந்த கேமை விளையாடிட்டு இருந்தவர் ரிட்டையர்ட் ஆகிட்டதுனாலதான் இப்ப நான் வந்திருக்கேன். ஆனா என்ன, இந்த கேம்ல நான் வின் பண்ணணும்னா அதுக்கு ரியல் லைஃப்ல இருந்து யாராவது ஒருத்தரை உள்ள அனுப்பணும்னு சொன்னாங்க. அதனாலதான் ரொம்ப சின்சியரான ஹார்ட் ஒர்க்கிங் உமனான ஒன்ன நான் இந்த கேமுக்கு செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். சோ நீ நான் சொல்ற எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணாதான் நீயும் இந்த கேம்ல இருந்து வெளியில வர முடியும், நானும் இந்த கேம்ல வின் பண்ண முடியும்னு கியூட்டி சொல்லிடுறான். பொழப்பே இல்லாததுக்கு இது எவ்வளவோ மேல்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இந்த டீலுக்கு ஒத்துக்கவும், இங்க பாரு பாப்பா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சாதாரண அந்த புற அழகி, பேரு மேவு,
உன்னை கொலை பண்றதுக்காக ஹீரோவோட முறை பொண்ணு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. சோ இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ எப்படியாவது தப்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்ன உனக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ண பார்த்தா பட் நீ எஸ்கேப் ஆகிட்டேன்னு கியூட்டி சொல்லவும், இதை ஏன்டா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி உங்க முறை பொண்ணு தான் எனக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ண பார்த்தாங்கன்னு மாட்டி விடவும், சும்மா வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விடாத, நான் தான் இந்த குற்றத்தை பண்ணங்கிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு அவ கேட்க, இல்லதான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா எதுக்காக நீ இங்க கல்யாண பொண்ணு காஸ்டியூம்ல வந்தங்கிறதே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு ஹீரோயின் கேட்கவும், அப்புறம் என்ன தொக்கா மாட்டிக்கிட்ட அவ சமாளிக்கிறதுக்காக, பொய் சொல்ற அரசரே அந்த பொண்ணு பொய் சொல்றா, அங்க என்னன்னா என்னோட அண்ணன் நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்து போர்க்களத்துல போராடிட்டு இருக்காரு, இங்க என்னன்னா நான் பண்ணாத தப்புக்காக என் மேல குற்றம் சுமத்துறீங்க. ஐயோ இதை கேட்க யாரும் இல்லையா, எனக்கு நீதி வேணும் நியாயம் வேணுங்கிற மாதிரி எல்லாம் சீன் போடுவோம். இந்த பாருமா இதெல்லாம் நாங்க ஏற்கனவே நிறைய படங்கள்ல பாத்துட்டோம். சோ நீ ஓவர் ஆக்டிங் பண்ணாம கொஞ்சம் அடக்கி வாசின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அப்போ இந்த ஒயின்ல தான் என்னோட முறை பொண்ணு விஷம் கலந்திருக்கான்னு சொல்ல வர, பட் எப்படி நீ அதை குடிச்சிட்டு இன்னும் உயிரோட இருக்கன்னு ஹீரோ கேட்க, நான் அதிர்ஷ்டசாலி அதனால நான் பொழைச்சுக்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, சரி எனக்குமே அதிர்ஷ்டம் இருக்காங்கிறத பாக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விஷம் கலந்திருக்க அந்த ஒயினை குடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் கீழே தட்டி விட்டுறா. அது என்னமோ ஆசிட் மாதிரி புகைய ஆரம்பிச்சிடுது. பட் அந்த ஒயின்ல விஷம் கலந்தது முறை பொண்ணுதாங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்ல. பட் நம்ம ஹீரோயினோட இந்த பிஹேவியர்னால ஹீரோ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிறவும் நம்ம ஹீரோயின் அதிக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடுறா. தென் கியூட்டி கிட்ட அந்த பாய்சன் என் கையில பட்டதுக்கே இப்படி எரிஞ்சு போயிடுச்சே, ஒருவேளை ஹீரோ அதை குடிச்சிருந்தானா கண்டிப்பா பரலோகத்துக்கு பார்சல் ஆகி போயிருப்பான் போலயேன்னு சொல்லவும், யா கரெக்ட், ஒரு சாதாரண அந்தப்புற அழகியான நீ ஹீரோவை காப்பாத்தி அதே நேரம் இந்த கிண்டத்தோட மகாராணி ஆகணுங்கிறது தான் உனக்கான டாஸ்க்னு கியூட்டி சொல்றான். வாவ் சூப்பர், எப்படியோ இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நான் ஒரு வழியா ஹீரோயின் ஆகிட்டேன், மெயின் லீட் ஆகிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படவும், நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்ல, நீ அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னா அதுக்கு ஹீரோ கிட்ட நல்ல பேர் வாங்கி அவன் பக்கத்துல நெருங்கணும், பட் லவ் பண்ணிடக்கூடாது, ஒருவேளை நீ அவனை லவ் பண்ணிட்டினா கடைசியில நம்மளால இந்த கேமை விட்டு வெளியிலேயே போக முடியாதுன்னு கியூட்டி வார்ன் பண்ணவும், அவ்வளவுதானே யாராவது போய் வீடியோ கேம் கேரக்டரை லவ் பண்ணுவாங்களான்னு கேட்டுட்டு சரி எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் வேணும்னு ஹீரோயின் சொல்ல, உடனே நம்ம கியூட்டி கிளாசெட் ஓபன் பண்ணி காட்டுறான். அங்க நிறையவே அழகழகான விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் பார்க்கவும் இது வேணும்னு ஹீரோயின் கேட்க, பேபி நீ அடிக்கடி வீடியோ கேம்குள்ள இருக்கங்கிறதையே மறந்துடுற, இங்க பாருமா உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணும்னா அதுக்கு நீ இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும்னு அவன் சொல்லிடுறான். அப்போ பக்கத்துல ஒரு மொபைல் போனை பார்த்துட்டு இதை நான் எடுத்துக்கலாமான்னு ஹீரோயின் கேட்கும்போது, இந்த மொபைல் போனை நீ அன்லாக் பண்ணணும்னா அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தா மட்டும் பத்தாது, நிறையவே லெவல்ஸை கிராஸ் பண்ணி போகணும்னு கியூட்டி சொல்லிடுறான். அப்போ அங்க வர நம்ம ஹீரோவோட முறை பொண்ணான லீஷிங்க்கு நம்ம ஹீரோயின் வணக்கம் சொல்லாததுனால டென்ஷன் ஆகிடுறவ, பெய்லிங்குங்கிற ஒரு அந்தப்புற அழகி கிட்ட நம்ம ஹீரோயினை அடிக்க சொல்லவும், இல்ல என்னால முடியாது, ஏன்னா ஒரு சாதாரண அந்தப்புற அழகியான எனக்கு இன்னொரு அழகிய அடிக்க எந்த உரிமையுமே இல்லைன்னு இந்த பொண்ணு ரொம்ப நியாயமா பொலைட்டா சொல்லவும், நம்ம ஹீரோயினுக்கு இந்த பெய்லிங்க ரொம்ப பிடிச்சு போயிடுது. நீ இவளை அடிக்கலனா என்ன நானே அடிக்கிறேன்னு சொல்லி இந்த லீஷிங் ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கை ஓங்குறச்ச கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன தைரியம் இருந்தா என்னோட ஆளையே நீ அடிக்க பாத்திருப்ப, இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ண உன் கையை உடச்சி நான் அடுப்பெரிக்க சொல்லிடுவேன்னு லீஷிங்க திட்டிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ எல்லார்கிட்டயும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஓப்பனா போல்டா தைரியமா பேசுற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ உனக்கு நான் கான்சல்ட்டா ப்ரமோஷன் கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்றான். கான்சல்ட்னா இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கான்கு பையனா இருந்துட்டு இருக்கா இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். சோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கான்சல்ட்டா ப்ரமோஷன் கொடுக்கவும், தயவு செஞ்சு இந்த சூப்பர் சான்ஸை நீ மிஸ் பண்ணிடாத, பிகாஸ் அப்பதான் உன்னால கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஹீரோவோட ஒய்ஃப் ஆக முடியும், அதாவது இந்த கிண்டத்தோட எம்ப்ரஸ் ஆக முடியும்னு நம்ம கியூட்டி சொல்லவும், டேய் இவன் பாக்குறதுக்கு அழகா ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால இவன் சொல்ற எல்லாத்துக்குமே என்னால ஒத்துக்க முடியாது, இந்த ஹீரோ பையன் மூஞ்ச பாரு பாக்குறதுக்கே ஏதோ பிளே பாய் மாதிரி தெரியறான், அப்படி இருக்கச்ச எப்படா இவன் சொன்ன டீலுக்கு என்னால ஒத்துக்க முடியும்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, பக்கத்துல நிக்கிற நம்ம கியூட்டி வீடியோ கேம்குள்ள இருந்துட்டு இருக்க யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான் ஹீரோயினை தவிர, சோ அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயின் தனியா பேசிட்டு இருக்கதா நினைச்சுக்கிறாங்க. நோ 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 நெவர் நெவர், என்னால இப்படிப்பட்ட ஒரு பிளே பாய்க்கு கான்சல்ட்டா இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் திரும்புறச்ச கியூட்டி அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறவும், அவன் நம்ம ஹீரோ மேல விழுந்து அவனை கிஸ் பண்ணிடுறா. அப்புறம் என்ன ஹீரோயின் தன்னோட கான்சல்ட்டா இருக்க ஒத்துக்கிட்டான்னு சொல்லி ஹீரோ பயங்கரமா குஷியாகிடுறான். தென் நம்ம பெய்லிங் ஹீரோயின் கிட்ட, இது வரைக்கும் இந்த அந்தப்புறத்துக்கு எத்தனையோ அழகிங்க வந்திருக்காங்க, பட் உங்க அளவுக்கு ஹீரோ யார் மேலேயுமே பாசமா இருந்ததில்ல, ஏன் நானே இந்த அந்தப்புறத்துக்கு வந்து 6 மாசம் ஆகுது, பட் இதுவரை ஹீரோக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே நடக்கலன்னு சொல்றா. ஒண்ணுமே பண்ணாம எதுக்காக உங்க அரசர் அந்தப்புறம் ஃபுல்லா அழகிகளை வச்சிருக்கணும், இதுக்கு பின்ன ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, உங்க அரசர் மாபெரும் புரியாத புதிரா இருப்பார் போலயேன்னு ஹீரோயின் சொல்ல, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு பெய்லிங் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ ஃப்ரீயா விடு,
பட் என்னால கண்டிப்பா லீஷிங்க அதாவது நம்ம ஹீரோவோட முறை பொண்ண மன்னிக்கவே முடியாது. அவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே அடிக்க வந்திருப்பா. நான் அவளை சும்மா விட மாட்டேன், பழி வாங்க போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கோவத்துல குமரிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம கியூட்டி, வாவ் நான் நினைச்சதை விட நீ பயங்கரமான ஆளா இருப்ப போலியே. சரி உனக்கு நான் ஒரு டாஸ்க் தரேன், நீ போய் லீசிங் மூஞ்சில ஏதாவது கிறுக்கி வச்சுட்டு வா, அதுக்கு உனக்கு கண்டிப்பா 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும்னு கியூட்டி சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் எந்த ஒரு பிளானும் இல்லாம ஸ்ட்ரைட்டா பிரஷ் எடுத்துக்கிட்டு லூசிங் மூஞ்சில கிறுக்க போகவும் அவ தன்னோட பணிப்பெண்களை வச்சு ஹீரோயினை லாக் பண்ணி திரும்ப ஹீரோயின் முகத்திலேயே லூசர்னு கிறுக்கி வச்சுட்டு போயிடுறா. நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட, நான் தான் தேவையில்லாம உன்னை ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் போல. சரி அடுத்த டாஸ்க்ல ஒழுங்கா ஹீரோவை செடியூஸ் பண்ண பாருன்னு கியூட்டி சொல்ல, என்ன நான் அவனை செடியூஸ் பண்ணுமான்னு ஹீரோயின் கேட்டு கத்தவும், யாரை இப்ப நீ செடியூஸ் பண்ண போறன்னு கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ பின்னால வந்துடுறான். மைலாட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கும் போது பாண்டா கரடி மாதிரி ரொம்பவே கியூட்டா இருக்கிற அவன் முகத்தை பார்த்து ஹீரோ விழுந்து விழுந்து சிரிக்கிறான். உங்களுக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா, அப்போ இங்க பாருங்கன்னு ஹீரோயின் காட்டவும் உடனே நம்ம ஹீரோ ஒரு ஈர துணியால ஹீரோயினோட ஃபேஸ தொடச்சு விடுறான். நீங்க தான் என்ன பார்த்து சிரிச்சீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த திடீர் கரிசனம்னு ஹீரோயின் கேட்க, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி என் கூட வா, உனக்கு நான் நிறையவே அழகழகான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் பயங்கர குஜாலிட்டி ஆகிடுறா. ஈவன் நம்ம கியூட்டியுமே ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணி தனக்கான டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டதுனால நிறைய பாயிண்ட்ஸ் தரான். சோ நம்ம ஹீரோயின் எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்து குக்கீஸ் சாப்பிடவும், ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நீ இதுக்கு முன்ன ஹிஸ்டாரிக்கல் டிராமா பாத்திருக்கியா இல்லையா, ஒரு விஷயம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க பாட்டும் ஒரு கிராண்டான பெரிய ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு காத்துல அதை பறக்க விட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சம்பந்தமே இல்லாம நடந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் நீயும் குறுக்க முறுக்க நடந்து போனோம், அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஒரே இடத்துல இப்படி சப்பானி மாதிரி உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டு கியூட்டி திட்டுறான். நீ சொல்றது கூட கரெக்ட் தான், ஆனா எனக்கு என்னமோ நான் கடைசி வரை இந்த கேம்ல தாக்கு பிடிப்பேன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஒருவேளை நான் இந்த கேம்ல செத்து போயிட்டா திரும்ப பிறந்து வருவனான்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீ செத்து போயிட்டீனா இந்த உலகத்திலயும் உன்னோட சாப்டர் முடிஞ்சிரும், மாடர்ன் வேர்ல்ட்லயுமே உனக்கு பால் ஊத்திடுவாங்கன்னு கியூட்டி சொல்றான். சரி அப்போ எனக்கு ரொம்ப பரபரப்பா ஒரு டாஸ்க் கொடுன்னு ஹீரோயின் கேட்க, நீ போய் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு வான்னு கியூட்டி சொல்லிடுறான். எப்படி பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோ, நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பொண்ணான நீ இப்படி எம்ப்ராய்டரி எல்லாம் போடலாமான்னு கேட்க, ஓ அப்போ நம்ம பெரிய இடத்து பொண்ணா, கண்டிப்பா நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் தெரியாம ஊசியால கையில குத்திக்கவும், ஓ மை டியர் எதுக்காக நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா வீட்டு வேலை எதுவும் தெரியலன்னு சொல்லி நீங்க என்ன பிளேம் பண்ணிடக்கூடாதுல, அதனாலதான் நான் ஒன்னா கத்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. நீ இப்படி எதுக்காகவும் கஷ்டப்பட வேணாம், அரண்மனை ஃபுல்லா ஆளுங்க இருக்காங்க, சோ எந்த வேலையா இருந்தாலும் அவங்க பாத்துப்பாங்க, ஃபர்ஸ்ட் நீ வந்து என் பக்கத்துல உட்காருன்னு ஹீரோ கூப்பிட, ஹீரோயின் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு இருக்கான். பயங்கரமா எம்பாரஸ்ட் ஆகிற நம்ம ஆளு, மை லார்ட் குளிர்ற மாதிரி இருக்கு, வேணும்னா நீங்க இன்னும் 2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வேணா போட்டுக்கோங்கன்னு சொல்ல, அது எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நீ வந்து என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லி நம்ம ஹீரோவே ஹீரோயினோட கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கவும், இங்க பாருங்க நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன், நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரியான பொண்ணு நான் இல்ல, நீங்க என் கூட ரிலேஷன்ஷிப்குள்ள வரணும்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்களை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயத்தை எனக்குள்ள கிரியேட் பண்ணணும், அப்போதான் நான் உங்க கூட ஃப்ரீயா பழகுவேன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசியிருப்பேன்னு ஹீரோ கேட்க, இங்க பாருங்க மைலாட், நீங்க இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க கூட பழகிருப்பீங்க, பட் நான் அந்த மாதிரி இல்ல, உங்களோட வாழ்க்கை துணையாகி கடைசி வரைக்கும் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆசைப்படுறேன்னு சொல்ல ஹீரோ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி, சரி இப்போதைக்கு நம்ம 2 பேருக்கு நடுவுல எதுவும் வேணாம், பட் ஒன்னா சேர்ந்து தூங்கலான்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி இழுத்து பெட்ல தள்ளி கிஸ் பண்ணிடுறான். மத்தபடி 2 பேருக்கு நடுவுல எதுவுமே நடக்கல. அதே நேரம் தனக்கான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுறதுனால நம்ம ஹீரோயினுக்கு நிறையவே ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது. சோ அதை ஆசாசியா தொட்டு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோ, என்ன பேபி ரொம்ப சந்தோஷமா இருக்க போலன்னு பாசமா கேட்கவும், எங்க நம்ம ஹீரோவை லவ் பண்ணிடுவோமோன்னு சொல்லி பயந்து போயிட்டு நம்ம ஹீரோயின், ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரூமை விட்டு வெளியில போங்கன்னு விரட்டுறா. ஆனா என்னம்மா நீ, நானும் போனா போதுன்னு உன்கிட்ட இறங்கி போனா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, இதுவரை எந்த கான்கு பையனும் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணதில்ல, நான் என்ன சொன்னாலும் என்னோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அதை பண்ணுவாங்க, ஆனா நீ என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, ஆமாண்டா நான் அப்படிதான் பேசுவேன்னு ஹீரோயின் சொல்ல, சரி இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது, நான் போய் நைட்டு பெயிலிங் கூட தூங்க போறேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் லைட்டா ஜெலஸ் ஆகிடுறா. தென் நம்ம பெயிலிங் பார்த்தோம்னா ரொம்ப அழகா வெள்ளை கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கியூட்டா வரவும் ஹீரோ பார்த்து டென்ஷன் ஆகி, நான் உன்னை எத்தனை தடவை யங்ஷி மாதிரி ட்ரெஸ் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை யங்ஷியை ஞாபகப்படுத்துற மாதிரி நீ ஏதாவது பண்ணினா அவ்வளவுதான், அப்புறம் இன்னைக்கு நைட்டு ஒன்னும் நான் உன் கூட ஸ்டே பண்றதுக்காக வரல, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்தேன்னு சொல்ல, அது என்னங்க மயிலாடுன்னு பெயிலிங் கேட்க நம்ம ஹீரோவுமே ஏதோ ஒரு பிளான சொல்றான், பட் அது என்ன ஏது என்ன விஷயங்கிற எதையுமே நமக்கு காட்டல.
கட் பண்ண அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்து வர நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோயின், என்ன மைலாட் நைட் எல்லாம் ஒரே ஜாலி தான் போலன்னு கேட்டு கலாய்க்கவும், ஐய நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நான் உன்னை பொறாமப்பட வைக்கிறதுக்காக தான் நைட்டு பெய்லிங் கூட தூங்க போறதா சொன்னேன். பட் எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவுமே நடக்கலன்னு ஹீரோ சொல்ல, சரி சரி போனா போது, நான் உங்களை நம்புறேன். ஆமா யங்ஷீனா யாரு, எதுக்காக அந்த பேரை கேட்டாலே நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, பிகாஸ் யங்ஷிங்கிற பொண்ணு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் தான் ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தோம். பட் அவ என்ன ஏமாத்திட்டு எங்க எதிரி நாட்டு அரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டா. அதனாலதான் எனக்கு அவ மேல ரொம்ப கோவம். அவ பாக்குறதுக்கு அப்படியே நம்ம பெய்லிங் மாதிரியே இருப்பான்னு ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, சரி சரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஒருவேளை நானும் யங்ஷி மாதிரி பாதிலேயே போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஏன் நீயும் எதிரி நாட்டு அரசன் கூட ஓடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கியான்னு ஹீரோ திரும்ப கேட்கும்போது, அதெல்லாம் இல்ல, அதே நேரம் நான் என்ன விஷயங்கிறத சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரிய போறது இல்ல, நீங்க எதை நினைச்சும் கன்ஃபியூஸ் ஆகாம ஃப்ரீயா விடுங்கன்னு ஹீரோயின் சமாளிச்சிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோவோட முறப்பொண்ணு லீசிங் பெய்லிங்க மீட் பண்ணி, ஹீரோக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சான், அதனால உன்னை பெரிய அந்த புறத்துல வச்சு பத்திரமா பாத்துக்க சொன்னாரு, மாமா பாப்பா போலான்னு கூப்பிட, எங்க இந்த லீசிங் ஏதாவது வில்லத்தனமா பிளான் பண்ணி பெய்லிங்க பண்ணிடுவாளோன்னு சொல்லி பயந்துடுற நம்ம ஹீரோயின் வழக்கம் போல உள்ள பூந்து ஆட்டத்தை கலைக்க பாக்குறா. பட் அவ பேச்சு எடுபடல. லீசிங் பெய்லிங்க கூட்டிட்டு அங்கே இருந்து போகும்போது கரெக்டா அங்க வர நம்ம கியூட்டி ஹீரோயின் கிட்ட, போனா போட்டும் வீடு, நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத, ஒருவேளை இப்ப நீ லீசிங்க தடுத்தினா அவ ஃபியூச்சர்ல வாங்க போற பெரிய சைஸ் பல்பை பார்த்து உன்னால ரசிக்க முடியாதுன்னு சொல்லி வார்ன் பண்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப ஜாலியா சவகாசமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து நம்ம கியூட்டி டென்ஷன் ஆகி, இதுக்காக தான் நான் உன்னை இந்த கேம்குள்ள கூட்டிட்டு வந்தனா, போ ஏதாவது டாஸ்க கம்ப்ளீட் பண்ணி இந்த கிண்டத்தோட மகாராணியாகி நாம 2 பேரும் இந்த கேமை விட்டு வெளியில போறதுக்கான வழியை கண்டுபிடின்னு சொல்லவும், நான் எதுக்காக இந்த கேமை விட்டு வெளியில போகணும், எனக்கு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் நேரத்துக்கு சாப்பாடு தந்துடுறாங்க, போட்டுக்க நிறையவே அழகழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு, காசுக்காக ஓடி ஓடி உழைக்க வேணாம், ஒர்க் ப்ரெஷர் இல்ல, முக்கியமா நான் இங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, சோ நான் இங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்றா. நீ இருப்பமா, ஆனா என்னாலலாம் இங்க கண்டிப்பா இருக்க முடியாது, இப்படியே நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் உன்னை அடுத்து அரசர் திமிங்கலத்தோட கான்குபைன் ஆக்கி விட்டுருவேன்னு சொல்லி நம்ம கியூட்டி மிரட்டுறான். இந்த அரசர் திமிங்கலங்கிறவரு நம்ம ஹீரோவோட கொள்ளு தாத்தா. சோ நம்ம ஹீரோயின் வயசானவருக்கெல்லாம் என்னால கான்குபைனா இருக்க முடியாது, நீ எது சொன்னாலும் கேக்குறேன்னு சரண்டர் ஆகிடுறா. சரி அப்ப போய் ஹீரோவை கடிச்சு வச்சுட்டு வான்னு கியூட்டி சொல்ல, என்ன கடிக்கணுமா, இதெல்லாம் ஒரு டாஸ்கா, கழுதைக்கு வாக்கப்பட்டா உத வாங்கிதான் ஆகணும், அதே மாதிரி நீ சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும், ஆனா ஹீரோவை எப்படி கடிக்கிறது, வேணும்னா ஓரியோ பிஸ்கெட் ஊட்டி விடுற மாதிரி அவனை கடிக்கவா, ஆனா இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல ஓரியோ பிஸ்கெட்லாம் கிடைக்காதே, அப்போ வேணும்னா செல்ஃபி எடுக்கிற மாதிரி கடிச்சு பார்க்கவா, பட் இப்ப என்கிட்ட மொபைல் போன் இல்லையே, ஆட போடா இப்படிலாம் டாஸ்க் கொடுக்குற, நான் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுடுற நம்ம ஹீரோ, யாரை கடிக்கணும் என்ன டாஸ்க்னு கேக்குறான். இவன் கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால டக்குன்னு நம்ம ஹீரோயின் டைரக்டாவே ஹீரோ மூக்க கடிச்சு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறா. அப்புறம் இங்க அந்த லீசிங் நம்ம ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி நம்ம பக்கத்து நாட்டுல இருந்துட்டு இருக்க ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி உயிரோட இருக்கிறவங்களோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணி வசியப்படுத்தி தனக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறாராமான்னு சொல்ல, இப்போ நீ சொன்ன அந்த விஷயத்துக்கும் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்னு ஹீரோ கேட்க, ஏன்னா எனக்கு என்னமோ ஹீரோயினோட பிஹேவியர் எல்லாம் பார்க்கும்போது அந்த மந்திரவாதியால வசியப்படுத்தப்பட்டு நம்ம நாட்டுக்கு உளவு பாக்குறதுக்காக வந்திருக்கிற மாதிரி தான் தோணுதுன்னு லீசிங் சொல்றா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எனக்கு ஹீரோயினை பத்தி நல்லா தெரியும், அவ அந்த மாதிரி பண்ற பொண்ணு இல்ல, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்தீனா கண்டிப்பா உன்னை நான் நாட்டை விட்டு வெளியில துரத்திடுவேன்னு ஹீரோவள கண்ணா பின்னான்னு திட்டிடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெய்லிங்க திரும்ப மீட் பண்றதுனால லீசிங் உன்னை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணலான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, அதுக்குள்ள என்ன ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டாருன்னு பெய்லிங் ரிப்ளை பண்ணவும், சரி வா ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு ஹீரோயின் கூப்பிடுறா. அதெல்லாம் வேணாம், பிகாஸ் இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன், கண்ட நேரத்துல சாப்பிடக்கூடாதுன்னு பெய்லிங் சொல்ல, அப்போ அன்னைக்கு தாங்கிட்ட ஹீரோ பொய் சொல்லிருக்கான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறா. இப்படி உங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுற லீசிங் பெய்லிங் மூலமா ஹீரோக்கு ஒரு வாரிசு வந்துடக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணத்துல அவ சாப்பிடுற எதுலயோ மருந்த கலந்து அபார்ஷன் பண்ணி விட்டுடுறா. சோ நம்ம பெய்லிங் ஹீரோ கிட்ட நம்ம குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணவும், என்ன தைரியம் தான் என்னோட குழந்தையே கொலை பண்ணிருப்பாங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ கத்த, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆமா பெய்லிங், நீ லாஸ்டா குடிச்ச சூப்பை உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு லீசிங் கேட்க, ஹீரோயின் தான்னு பெய்லிங் சொல்ல, அப்போ டவுட்டே இல்ல, ஹீரோயின் தான் சாப்பாட்டுல எதையோ கலந்து குழந்தைய கொலை பண்ணிருக்கா, நான் அப்பவே சொன்ன அவ மேல சந்தேகமா இருக்குன்னு, பட் நீங்க தான் என் பேச்ச கேட்கலன்னு இந்த லீசிங் ஏதோ பெரிய உத்தமி மாதிரி பேசவும், என்னோட ஆட்சியில தப்பு பண்ண உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், அதே மாதிரி தான் இப்ப உனக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு ஹீரோ சொல்ல, நான் என்ன பண்ண மைலான்னு லீசிங் கேட்க, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி பெய்லிங் ஒன்னும் பிரெக்னண்டா இல்ல, ஏன்னா எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவுமே நடக்கல,
ரீசெண்டா நீ ஹீரோயின் பெய்லிங்க மட்டும் இல்லாம இங்க இருந்துட்டு இருக்க எல்லா கான்குபைனையுமே மிஸ்ட்ரீட் பண்றேன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால உன் மேல சந்தேகப்பட்டு ஸ்பை அனுப்புனேன். அப்படி இருக்கும்போதுதான் நீ கருவை கலைக்கிறதுக்காக மருந்து வாங்கினங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. தகுந்த ஆதாரத்தோட உன்னை கைது பண்ணணுங்கிறதுக்காக தான் நானும் பெய்லிங்கும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணோன்னு ஹீரோ சொல்றான். ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு இதை பத்தி தான் அவங்க 2 பேருமே பேசியிருப்பாங்க. அப்புறம் என்ன, தொக்கா மாட்டிக்கிட்ட லீசிங் தப்பிச்சு போக வேற வழி இல்லாம டக்குன்னு மண்டி போட்டு உட்காந்து, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மை லார்ட், உங்க மேல இந்த காதல்னால தான் நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். மத்தபடி இன்னொருத்தர ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எனக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லவும், அப்புறம் எதுக்காக நீ கருவு கலைக்கிற மருந்த வாங்கின, எங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரியுங்கிறதுனால நாங்க உஷாரா இருந்துட்டோம். ஒருவேளை தெரியாதனமா அந்த மருந்த பெய்லிங் குடிச்சிருந்தானா இந்நேரத்துக்கு அவ செத்து போயிருப்பா. அதனால நான் உனக்கு சிறை தண்டனை ஜெயிலுக்குள்ள போட்டுடுறேன்னு ஹீரோ ஆர்டர் கொடுத்துடுறான். நம்ம கியூட்டி கூட ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாங்க, நீ இப்ப அவளை தடுத்தினா ஃபியூச்சர்ல அவ வாங்க போற பல்பை உன்னால தடுக்க முடியாதுன்னு. அந்த பல்பு இதுதான். ஒரு வழியா எல்லா பஞ்சாயத்தையும் முடிச்சிட்டு நம்ம ஹீரோ தூங்க வரும்போது, நீங்க என் ரூம்குள்ள வரக்கூடாது, எதுவா இருந்தாலும் இங்கே இருந்து பேசுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, நீ என்னோட கான்குபைன், சோ நான் சொல்றதான் நீ கேட்டாகணும். இன்னைக்கு நைட்டு நான் உன் கூட தான் தூங்க போறேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். ஓகே, நீங்க தூங்க வரலாம், ஆனா நம்ம ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்டை மறந்துடாதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் 2 பேருக்கு நடுவுல ஒரு தண்ணி பவுல வச்சிடுறா. அதாவது இந்த எல்லை கோடை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், தூக்கமா தான் இருக்கணும்னு ஹீரோயின் சொல்ல, என்ன பார்த்தா உனக்கு என்ன அப்படியா தெரியுது, வாய மூடிட்டு தூங்குன்னு திட்டிட்டு நம்ம ஹீரோவுமே தூங்கிடுறான். அடுத்த நாள் அவகிட்ட டைரக்டாவே, பேசாம நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கேட்க, அது வந்துன்னு ஹீரோயின் தயங்கவும், கரெக்டா அங்க வர நம்ம கியூட்டி, ஏ மென்டல், இந்த நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாத, சீக்கிரமா எம்ப்ரஸ் ஆகிரு, அப்போதான் நம்ம 2 பேரும் திரும்ப மாடர்ன் வேர்ல்டுக்கு போக முடியும்னு சொல்றான். நோ நெவர், முடியாது, எனக்கு இந்த உலகத்துல இருக்கதான் பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் கத்தவும், என்ன இவ தனியா பேசிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்த ஒரு உண்மையை இப்ப சொல்ல போறேன். கண்டிப்பா அதை உங்களால நம்ப முடியாது. சோ நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம் தான். நான் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி இந்த உலகத்தை சேர்ந்தவ இல்ல, மாடர்ன் வேர்ல்டுல இருந்து வந்திருக்கேன். என் உலகம் பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கும்னு இந்த டாஸ்க் கேம் அதை பத்தி எதுவும் சொல்லாம பேசிக்கான ஒரு சில விஷயங்களை பத்தி மட்டும் சொல்லவும், நம்ம ஹீரோவால நம்ப முடியல. இருந்தாலும் ஹீரோயின் அவன் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கான் இல்லையா, சோ அந்த ஒரு காரணத்துக்காக, எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது, ஈவன் நீ சொல்லும் போது உன்னோட உலகத்தை பார்க்கணுங்கிற ஆசையுமே எனக்குள்ள இருக்கு, அதனால நீ திரும்ப போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறியா, பட் அதுக்கு முன்னே இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளும் முடியணும். பிகாஸ் ஒரு அரசனா இருந்துட்டு இருக்க என்னால என் மக்களை கஷ்டத்துல விட்டுட்டு வர முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறா. இப்படியே இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு அழகான அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுது. கட் பண்ணா எப்பவுமே ரொம்ப கியூட்டா ட்ரெஸ் பண்ற நம்ம பெய்லிங் திடீர்னு டார்க்கா ட்ரெஸ் பண்ணிருக்கா. பிகாஸ் அவ உடம்புக்குள்ள நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால யங்ஷின்னு சொல்லி, அவளோட ஆன்மா கூடு விட்டு கூடு மாறி இருக்கு. அதாவது நம்ம லீசிங் சொன்னால இந்த மாதிரி பக்கத்து நாட்டுல ஒரு மந்திரவாதி மனிதர்களோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருன்னு. அப்படிதான் நம்ம ஹீரோவை காலி பண்ணி அவனோட கிண்டத்தை ஆட்டைய போடுறதுக்காக இந்த யங்ஷி பெய்லிங் உடம்புக்குள்ள வந்து நம்ம ஹீரோவை வசியம் பண்ணிடுறா. பாவம், இது தெரியாம நம்ம ஹீரோ பெய்லிங்னு நினைச்சுக்கிட்டு யங்ஷியோட பேச்சை கேட்கறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை பயங்கரமா இக்னோர் பண்ணி ஹர்ட் பண்றான். வழக்கமா நம்ம ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரே, இப்ப திடீர்னு இவருக்கு என்னாச்சு? பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ வேற ஹீரோயின் சொல்ற எதையுமே நம்பாம பெய்லிங் உடம்புக்குள்ள இருந்துட்டு இருக்க யங்ஷிக்கே சப்போர்ட் பண்ணவும், என்னடா இது, எப்படி நாம இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோம்னு தெரியாம ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம கியூட்டி, நீ தான் இந்த பிரச்சனையை தனியா நின்னு சமாளிக்கணும், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, பட் நான் எப்பயும் போல உனக்கு டாஸ்க் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், சோ உடனே போய் நீ பெய்லிங் கண்ணத்துல பலார்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு வான்னு சொல்ல, எப்படி என்னால முடியும், அதான் அவளுக்கு பின்னால எப்ப பார்த்தாலும் பாடி கார்டு மாதிரி ஹீரோ இருந்துட்டே இருக்கானே, ஒருவேளை நான் அவளை அடிக்க போய் ஹீரோ என் மேல கோவப்பட்டு ஜெயில தூக்கி போட்டா நான் என்ன பண்ணுவேன்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்ன டாஸ்க போய் செஞ்சுட்டு வான்னு கியூட்டி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றதுனால நம்ம ஹீரோயினுமே கோவமா போய் பெய்லிங் கண்ணத்துல பலார்னு ஒரு அப்பு அப்பி, உனக்கு என்ன தைரியம் தான் என்னோட ஆளையே நீ உஷார் பண்ணிருப்பான்னு கேட்டு பிரச்சனை பண்ணவும், பாருங்க மை லார்ட், இவன் நீங்க என் பக்கத்துல இருக்கும் போதே என்ன கை நீட்டி அடிக்கிறா, ஒருவேளை நீங்க இல்லனா என் நிலைமை என்ன ஆகுங்கிறத பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கன்னு பெய்லிங் சொல்ல, இந்தா புள்ள ஹீரோயின், நீ எதுக்காக பெய்லிங் அடிச்சேன்னு ஹீரோ கேட்க, பாத்தீங்களா, இப்ப நீங்க இவ பேச்சு கேட்டுக்கிட்டு என் கூட சண்டை போடுறீங்க, இத்தனை நாளா என் கண்ணே மணியே முத்தே பவளமேன்னு கொஞ்சிட்டு இப்ப ஏன் என்ன திட்டுறீங்கன்னு கேட்டு நம்ம ஹீரோயின் கத்தவும், பெய்லிங் மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு பார்டர்ல நடந்துட்டு இருக்க ஃபைட்ல நம்ம நாட்டு ஆர்மி தோத்து போயிருப்பாங்கன்னு ஹீரோ சொல்ல, அப்போ உங்களுக்கு நாடுதான் முக்கியம், நான் முக்கியம் இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, என்ன நீ எப்ப பார்த்தாலும் திஸ் ஆர் தட் क्वेश्चन கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறேன்னு ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, கடைசியா கேக்குறேன், உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல நாடு முக்கியமான்னு ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணவும், ஒழுங்கா இங்க 2 பேரு இல்ல நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ இக்னோர் பண்ணிடவும், ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் திரும்ப நம்ம கியூட்டி கிட்ட புலம்புறச்ச, சரி நீ ஃபீல் பண்ணாத, ஃப்ரீயா விடு, இந்த விஷயத்துல உனக்கு யாரால ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது எனக்கு நல்லா தெரியும்னு நம்ம லீஷிங் இருக்கால, அதாவது ஹீரோவோட முறை பொண்ணு, அவளை போய் மீட் பண்ண சொல்றான்.
உன்னை இந்த ஜெயில இருந்து என்னால தப்பிக்க வைக்க முடியும். அதுக்கு நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். பார்டர்ல எதிரி நாட்டு ஆர்மி கூட சண்டை போட்டுட்டு இருக்க உன்னோட அண்ணனுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி உண்மையாவே இந்த போர்க்காலத்துல என்னதான் நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த நீ எனக்கு தெரியப்படுத்தணும்னு ஹீரோயின் சொல்ல, ஆரம்பத்துல என்னதான் நம்ம லீஷிங் என்னால முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் ஓகேன்னு ஒத்துக்கிறா. பட் இந்த விஷயம் நம்ம பெய்லிங்க்கு, அதாவது பெய்லிங் உடம்புக்குள்ள இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அந்த சூனியக்காரிக்கு தெரிய வந்ததும் சைலண்டா சாப்பாட்டுல விஷத்தை வச்சு லீசிங்கோட கதையை முடிச்சிடுறா, கொலை பண்ணிடுறா. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் தான் லீஷிங்க கடைசியா வந்து பாத்துட்டு போனா. சோ அவ தான் இவளை கண்டிப்பா கொலை பண்ணிருக்கணும்னு கொளுத்தி போடவும் நம்ம ஹீரோ நம்பவே மாட்டான். பிகாஸ் நம்ம ஹீரோ அவ்வளோ நம்புறான். தகுந்த ஆதாரம் எதுவும் இல்லாம யாரையும் என்னால குற்றவாளியா பார்க்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, தகுந்த ஆதாரம் தானே இதோ ரெடி பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்பா, அதாவது அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரை வர வச்சு உங்க பொண்ணை யாரோ ஒருத்தர் கொலை பண்ணி அவங்களுக்குள்ள வேற ஒரு கெட்ட சக்தியோட ஆன்மாவை அனுப்பி வச்சிருக்காங்க. சோ அதை கண்டுபிடிக்க நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, தான் பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒரு குட்டி பாப்பாவை கூட்டிட்டு போறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு இதுதான் தன்னோட அப்பானே தெரியாது. வாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, என்ன நீ இவ்வளவு மரியாதையா பேசுற, நான் தான் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர்னு அவர் சொல்ல, பிரைம் மினிஸ்டரா? ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஏற்கனவே தன்னோட அப்பா ஒரு பிரைம் மினிஸ்டர்னு தெரியும்ல. சோ பார்த்ததும் வாங்கப்பா வந்து உட்காருங்கன்னு சொல்லவும், சரி இந்த குட்டி பொண்ணு யாருங்கிற விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு அப்பா கேக்குறாரு. ஓ எஸ் தெரியுமே, என்னோட குட்டி தங்கச்சி தானே, என் செல்லம் எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நம்ம ஹீரோயின் ஏதோ பல வருஷம் பழகுன மாதிரி பேசவும், இல்ல நீ என்னோட பொண்ணு இல்ல, வேற ஏதோ ஒரு தீய சக்தி, இது நம்ம நாட்டு மினிஸ்டரோட பொண்ணு, இதுக்கு முன்ன இவ கூட சேர்ந்து நீ பல டைம் விளையாண்டுருக்க, பட் இப்போ உன்னால அவளை கண்டுபிடிக்க முடியலனா நீ வேற ஏதோ ஒரு தீய சக்தின்னு நம்ம ஹீரோயினோட அப்பா சாட்சி சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, கையும் களவுமா மாட்ட நம்ம ஹீரோயினோட பொண்ணை விங்கடு கேர்ள்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. பாவம் ஜெயிலுக்குள்ள கைதி ட்ரெஸ்ல உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவமா, டே கியூட்டி எங்கடா இருக்க, சீக்கிரமா வான்னு சொல்ல நம்மாலுமே கரெக்டா வந்துடுறான். பொதுவா குழந்தைங்க தான் அப்பா அம்மாவை பிரச்சனையில மாட்டி விடுவாங்க. பட் என் விஷயத்துல அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது. எங்க பார்த்தாலும் எலி பல்லி பாம்பு பூரான்னு ஓடிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் எப்படியாவது நீ இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போடான்னு ஹீரோயின் கெஞ்சிரா. என்னாலலாம் கண்டிப்பா முடியாது. ஒருவேளை ஹீரோ உன்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டப்போவே நீ அவனோட எம்ப்ரெஸ் ஆகியிருந்தீனா இந்நேரத்துக்கு நாம இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு மாடர்ன் வேர்ல்டுக்கு திரும்ப போயிருக்கலாம். பட் அதை விட்டுட்டு உண்மையான காதல் வேணும் கத்திரிக்காய் வேணும்னு சீன் போட்டுட்டு இப்ப என்ன என்கிட்ட உதவி கேட்கிற? இதுக்கப்புறம் என்னாலலாம் உன்னை நம்பிட்டு இருக்க முடியாது. அங்க வடக்கு திசையில பிரின்சஸ் டேலிக்கு யாரோ பாய்சன் வச்சிட்டாங்களாமா. இதுக்கப்புறம் நான் அவங்கள பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம கியூட்டி கிளம்பிடுறான். போடா போ, திரும்ப வந்துடாதன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே, டே கியூட்டி எங்கடா இருக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா என்ன வந்து காப்பாத்துன்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும் போது அங்க கரெக்டா வர நம்ம ஹீரோ, இன்னும் உனக்கு என்னோட எம்ப்ரெஸ் ஆகணுங்கிற ஆசை இருக்கான்னு கேட்க, நீங்க எதுக்காக என்ன பார்க்க இங்க வந்தீங்க? அதான் உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டீங்களே, இப்ப என்ன திடீர் கரிசனம்னு ஹீரோயின் கேட்க, எல்லாம் உன்னை பத்திரமா காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். ஒருவேளை நான் அந்த சூனியக்காரி பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னை இப்ப ஜெயிலுக்குள்ள போடலனா இந்நேரத்துக்கு அவ கண்டிப்பா உன்னை கொலை பண்ணிருப்பா. ஈவன் லீஷிங்க கொலை பண்ணது அவதாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்ல. அதே மாதிரி உன்னையும் நான் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை பாதுகாக்க இந்த ஜெயிலுக்குள்ள போட்டு ஆளுங்களை விட்டு கண்காணிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். நீ இல்லாம கண்டிப்பா என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோன்னு ஹீரோ சொல்றான். அதாவது நம்ம ஹீரோக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. பட் ஒரு சில முக்கிய காரணத்துக்காக எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வந்ததும், ஐயோ மை லார்ட் என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இப்ப நீங்க அடுத்து என்ன பண்றதா இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் நான் எப்படியாவது உன்னை இங்க இருந்து பத்திரமா உன்னோட மாடர்ன் வேர்ல்டுக்கு திரும்ப அனுப்பி வைக்கணும்னு ஹீரோ சொல்ல, அப்போ நீங்க என்ன இங்க இருந்து துரத்த போறீங்களான்னு ஹீரோயின் கேட்க, அப்படியெல்லாம் இல்ல, பட் நீ என் கூட இருந்தீனா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சோ நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, எப்படியும் கண்டிப்பா நான் உன்னை தேடி மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்துருவேன்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடுறான். ஆனா அவ தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி ஹீரோவோட நாட்டை காப்பாத்தணுங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம அந்த போர் நடந்துட்டு இருக்கல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது எதிரி நாட்டுக்காரனுங்க ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த சூனியக்காரியுமே எதிரி நாட்டு ஆளுங்கிறதுனால இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்ததும் ஜெயில இருந்து தப்பிச்சு போன ஹீரோயின் எதிரி ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டானா அவளுக்கு இதை விட ஒரு கொடுமையான முடிவு அமையவே முடியாதுன்னு சொல்லவும், என்ன இருந்தாலும் அவ நம்ம நாட்டை சேர்ந்தவ, நம்ம நாட்டோட கைதி, அப்படி இருக்கும்போது எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போய் வேற ஒரு நாட்டு ஆளுங்க கையால அவளை சாக விடலாம், உடனே நான் போய் அவளை மீட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு சாதாரண பணியாட்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா அவ தான் ஒரு பெரிய தில்லாலங்கடியாச்சே. சோ அங்க இருக்கிற பேட் பாய்ஸ் கிட்ட என்கிட்ட நிறைய சரக்கு இருக்கு, நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்க, அவனுங்களுமே பல்லு இழிச்சிட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்த சரக்கை குடிச்சிட்டு ஃபுல்லா மட்டையாகிடுறானுங்க. தென் நம்ம ஹீரோ போய் அங்க பாக்கும்போது நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு போதையில தள்ளாடிட்டு இருக்கவும், சரி வா பேபி நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன்னு அங்கே இருந்து அழைச்சிட்டு வரும்போது,
எதிரி நாட்டுக்காரனுங்க நம்ம ஹீரோ மேல பாய்சன் தடவுன அம்ப விட்டுடுறானுங்க. கட் பண்ணா அந்த சூனியக்காரி நம்ம ஹீரோ இல்லாத நேரம்னு பார்த்து அவனோட அந்த ராஜா சால்வையை போத்திக்கிட்டு, இதுக்கப்புறம் நான் தான் இந்த கிண்டத்தோட மகாராணி, என்ன கேட்டுதான் எந்த முடிவா இருந்தாலும் நீங்க எடுக்கணுங்கிற மாதிரி வீர வசனம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட கொள்ளு தாத்தா, அதான் அந்த அரசர் திமிங்கலம், அந்த ஆளு பார்த்து ஷாக் ஆகி என்ன காரியம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, மிஸ்டர் ஓல்டு மேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு ரகசியத்தையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிகாஸ் இந்நேரத்துக்கு எங்க ஆளுங்க உங்க நாட்டு அரசரை போட்டு தெளிப்பாங்க. சோ இதுக்கப்புறம் நான் தான் இந்த நாட்டோட மகாராணின்னு அவ சொல்ல, இந்த ஆளு டக்குன்னு பெல்ட் அடிச்சு, மதிப்பிற்குரிய மகாராணி அவர்களே, நீங்கள் எது சொன்னாலும் நான் கேக்குறேன். அதுக்கு ஃபேவரா நீங்க இப்ப நான் இருந்துட்டு இருக்க அதே போஸ்டிங்ல என்ன இருக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா நான் மத்த மந்திரிங்க கிட்ட பேசி உங்களை இந்த நாட்டோட எம்ப்ரஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லவும், வெல்டன் மிஸ்டர் திமிங்கலம், இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. கற்பூரம் மாதிரி கபால்னு புடிச்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் என்னோட சேனாதிபதினு உங்க போஸ்டிங் போட்டு கொடுத்துடுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கிரிமினலா பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லி நம்ம கியூட்டி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து லூசிங்கோட அண்ணா, இந்த மாதிரி எதிரி நாட்டுக்காரங்க போர்ல முன்னேறி முன்னால வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம நாட்டை சேர்ந்த நிறைய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, இப்படியே நாம மந்தமா இருந்தோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா அவங்க தலைநகரத்தை பிடிச்சிருவாங்க. சோ இப்ப நீங்க எனக்கு சீஃப் கமாண்டர் போஸ்டிங் கொடுத்தா மட்டும்தான் என்னால மேற்கொண்டு போற கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லவும், நம்ம ஹீரோவுமே நம்ம நாட்டு மக்களை காப்பாத்த எது கரெக்டோ அதுபடி நீங்க பண்ணுங்கன்னு அவர் அனுப்பி வச்சிடுறாரு. எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்து போயிருவேங்கிற மாதிரி தோணுது. சோ என்னோட கடைசி ஆசையை உன்னால நிறைவேற்றி வைக்க முடியுமா, நீ என்னோட எம்ப்ரஸ் ஆக முடியுமான்னு ஹீரோ ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்போ கரெக்டா அங்க வர நம்ம கியூட்டி, ஏ மென்டல், நீ என்ன லூசா, இதை விட்டா உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது, நீ எம்ப்ரஸ் ஆகிட்டீனா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரால இங்க இருந்து போக முடியும்னு சொல்லி அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான். அரசர் இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நான் அவரோட எம்ப்ரஸ் ஆகி இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப என்னோட மாடர்ன் வேர்ல்டுக்கு போயிட்டா அவரை யாரு பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துப்பாங்கன்னு கேட்டு ஹீரோயின் கத்துறா. நீ எனக்காக இங்கேயே இருந்தா கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்து போயிருவேன். சோ நான் செத்து போயிட்டா உன்னால எம்ப்ரஸ் ஆக முடியாது, இந்த கேமை விட்டு வெளியில போக முடியாதுன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாக்குறான். சரி, நான் ஹீரோவோட எம்ப்ரஸ் ஆக ஒத்துக்கிறேன், பட் அதுக்கு ஃபேவரா நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ண முடியுமான்னு ஹீரோயின் கியூட்டி கிட்ட கேட்கவும் அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோவோட உயிரை காப்பாத்தணும், அதாவது நான் அவரோட எம்ப்ரஸ் ஆகி இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப என்னோட மாடர்ன் வேர்ல்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட ஹீரோ இங்க உயிரோட தான் இருக்கணும்னு ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால கியூட்டியுமே ஒத்துக்கிட்டு ஹீரோவோட உயிரை காப்பாத்திடுறான். ஈவன் நம்ம ஹீரோ கரெக்டான நேரத்துல லீசிங்கோட அண்ணாக்கு சீஃப் கமாண்டர் போஸ்டிங் போட்டு கொடுத்துறதுனால அவருமே தன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டு எதிரி நாட்டு ஆர்மியை துரத்தி விட்டு நாட்டை காப்பாத்திடுறாரு. அப்புறம் என்ன, இத்தனை குற்றங்களுக்கும் காரணமா இருந்த அந்த சூனியக்காரியை கட்டி போட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி விசாரிக்கிறச்ச, என்னதான் ஆரம்பத்துல அவ நான் அவன் இல்லைன்னு கதல்னாலும் கியூட்டி எடுத்தால ஒரு வீடியோ, அந்த வீடியோவை போட்டு காட்டி, இப்ப பாரு கையும் களவுமா நீ மாட்டிக்கிட்ட, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கொண்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆமா இதுக்கு பேர் என்னன்னு சூனியக்காரி கேட்க, இதுக்கு பேரு தான் செல்போன், அதெல்லாம் உன்கிட்ட தெளிவா சொல்லி எனக்கு புரிய வைக்க முடியாது, ஒழுங்கா நீ பண்ண எல்லா தப்பையுமே ஒத்துக்கொண்டு ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணவும், ஆமா நான் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், பெயிலிங்க போட்டு தள்ளிட்டு அவ உடம்புக்குள்ள வந்துட்டேன், நான் சின்ன வயசுல இருந்தே எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து இந்த நாட்டை ஆட்டையை போட்டுறணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால முடியாதுங்கிற விஷயம் புரிய வந்ததும் தான் நான் எதிரி நாட்டு ஆளுங்க கூட சேர்ந்துக்கிட்டேன், ஒருவேளை இப்ப மட்டும் நீ ஹீரோ கூட இல்லனா இந்நேரத்துக்கு நான் மொத்த நாட்டையுமே ஆட்டையை போட்டிருப்பேன்னு சொல்லி இந்த சூனியக்காரி நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப கோவப்படுறா. இவளை நாம இவ்ளோ நேரம் பேச விட்டதே தப்பு, யாரங்கே, உடனே இந்த சூனியக்காரிய மந்திர தந்திரம் நிறைஞ்ச ஒரு மாயாஜால சிறைக்குள்ள அடைச்சி வைங்கன்னு ஹீரோ ஆர்டர் கொடுத்துட்றான். தென் ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என்னோட எம்ப்ரஸ் ஆக முடியுமான்னு கேட்க, நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணவும் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் திரும்ப தன்னோட மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்துடுறா. கண் விழிச்சு பார்க்கும்போது அவளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. மேடம் கங்க்ராச்சுலேஷன், நீங்க தான் அடுத்து எங்க மூவியோட ஹீரோயின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா த குயின் சிஸ்டம்ங்கிற கேமை உருவாக்குனார்ல அந்த கிரியேட்டர் நம்ம ஹீரோயினோட லவ் ஸ்டோரியை வச்சு ஒரு மூவியா எடுக்க போறாராமா, அந்த மூவில நம்ம ஹீரோயினை நடிக்க வைக்க போறதா சொல்லவும், அப்போ ஹீரோ யாருன்னு ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா கேக்குறா. அதோ அவருதான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோ இல்ல வேற ஒருத்தன். இல்ல என்னால இவர் கூட நடிக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் அந்த வாய்ப்பையே ரிஜெக்ட் பண்ணிடவும், ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, சூப்பர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை போய் கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கியேன்னு நம்ம கியூட்டி திட்டுறான். எனக்கு ஹீரோ வேணும், என்னால ஹீரோ இல்லாத வாழ்க்கைய வாழ முடியாது, காசு பணம் பேரு புகழ் எப்ப வேணா நம்ம சம்பாதிச்சுக்கலாம், ஆனா உண்மையான காதல் நமக்கு கிடைக்கும் போது அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட உண்மையான காதல்னா அது ஹீரோ மட்டும்தான், எனக்கு ஹீரோ வேணும்னு இவ ரொம்பவே பிடிவாதமா கேட்கவும், ஓகே நான் உனக்கு லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் தரேன், ஒன்னு அந்த கேமோட டைரக்டர் எடுக்க போற பெரிய பட்ஜெட் மூவில ஹீரோயினா நடிக்கிறியா, இல்ல நான் உனக்காக ஹீரோவை கேம்குள்ள இருந்து நம்ம மாடர்ன் வேர்ல்டுக்கு கூட்டிட்டு வரவான்னு கியூட்டி கேக்குறான்.
ஆப்ஷனே தேவையில்ல, எனக்கு ஹீரோ தான் வேணும்னு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கவும், சரி நீ போ, உன்னை தேடி ஹீரோ வருவான்னு கியூட்டி ரிப்ளை பண்ணிடுறான். சோ நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை பார்க்க போறோங்கிற ஆசையில ரோடு ஃபுல்லா அங்க இங்கன்னு ஓடுறா. தூரத்துல ஒருத்தர் நிக்கவும் ஓடி போய் பார்த்தா அவர் அங்க காணோம். அட என்னடா இது, கை கிட்னது வாய் கெட்டாம போச்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கர்ச்சீஃப் தராங்க. யாருடா அந்த கொடை வள்ளல்னு கொஞ்சம் நிமிந்து பார்த்தா நம்ம ஹீரோ, அதுலயும் மாடர்ன் காஸ்டியூம்ல இருக்கான். நம்ம ஹீரோயினால பார்த்துட்டு நம்பவே முடியல. மயிலாட் வந்துட்டீங்களா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி அளவும், அதான் நான் மாடர்ன் வேர்ல்டுக்கே வந்துட்டேனே, அப்புறம் எதுக்காக இன்னும் நீங்க என்ன மயிலாட்னு கூப்பிடுறேன்னு ஹீரோ கேக்குறான். என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு எப்போதும் மயிலாட் தான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சந்தோஷமா ஹக் பண்றா. நம்ம ஆளுங்க 2 பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த மூவியுமே முடியுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.